ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் தேங்காய் பால் சாதம் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையானது அரை மூடி தேங்காய், நல்ல பெரிய தேங்காய் எடுத்துக்கோங்க. அதை துருவி அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். 2 கிளாஸ்க்கு மேலேயே எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ நான் ஜீரக சம்பா அரிசி 2 கிளாஸ் எடுத்து நல்லா தண்ணியில் அலசிட்டு ஊற வச்சுருக்கேன். 1/2 hour ஊற வச்சு தண்ணி வடித்து எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு தேவையானது என்னென்னு பார்ப்போம். 2 பெரிய வெங்காயம், 2 ஆப்பிள் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நட்சத்திர சோம்பு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடயே முந்திரி பருப்பு, கொஞ்சம் ஜீரகம். இப்போ கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி, அது கூட புதினா, பச்சை மிளகு, பிரியாணி இலை. ஸோ வாங்க பண்ணலாம். பாருங்கள், கேஸ் ஸ்டவ்வில் குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் சூடானதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். அந்த எண்ணெய் கூடையே கொஞ்சம் நெய்யும் நான் சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள், நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நட்சத்திர சோம்பு, ஏலக்காய், ஜாதிபத்திரி, பட்டை, இலை, முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இது கூடயே நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் பண்ண வேண்டாம். இப்போ மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி தழை, பச்சை மிளகு, புதினாவை இதில் சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள், இன்றைய கிச்சன் டிப்ஸ் நம்பர் 1. பூரி நீங்கள் பிசையும் போது அந்த மாவில் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி பூரி சூப்பராக விரிஞ்சு நல்லா அழகாக வரும். இப்போ வெங்காயம், புதினா, கொத்தமல்லி தலையோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு தேங்காய் பால் சாதம் வெள்ளையாக வேணும்னா இந்த தக்காளியை அவாய்ட் பண்ணிக்கலாம். தக்காளிக்கு பதிலாக லெமன் சாறு விட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லியை அரைக்காமல் அப்படியே போட்டுக்கலாம். ஓகே, இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை நான் இதில் ஊற்ற போகிறேன். எனக்கு 3 கிளாஸ் தேங்காய் பால் வந்துடுச்சு. ஸோ அதை நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். டிப்ஸ் நம்பர் 2. நீங்கள் இட்லிக்கு மாவு அரைச்சி வைக்கும்போது இட்லி மாவு புளிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு துண்டு வாழை இலையை போட்டு வச்சிங்கன்னா இட்லி மாவு புளிக்காது. இப்போ அது கொதித்த உடனே நான் எடுத்து வச்சுருக்க பிரியாணி அரிசியை அதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்க போகிறேன். டிப்ஸ் நம்பர் 3. வறுத்த வேர்க்கடலையை பொடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம பொரியலோ கூட்டோ பண்ணும்போது அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ அதோட மணமும் ருசியும் சூப்பராக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. டிப்ஸ் நம்பர் 4. நீங்கள் விருந்து சாப்பாடு இல்லைன்னா வீட்லேயே நல்லா சாப்பிட்டு வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு ஜீரணமாகாமல் இருக்குது, கனமாக இருக்குங்கிற சமயத்தில் ஒரு துண்டு அன்னாச்சி பழத்தை சாப்பிட்டு பாருங்கள், எளிதில் ஜீரணமாயிடும். உப்பு கொஞ்சம் தூக்கலாகவே போடுங்க. இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாம். சாதம் வெந்தோன்னா உப்பு கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், மூடி எடுத்தாச்சு. சூப்பராக அழகாக ரெடி ஆயிடுச்சு. 3 விசில் இல்லைன்னா 2 விசில் விட்டிங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், அழகாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ உப்பு சரி பார்த்துக்கோங்க. நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் பண்ணி கொடுங்க. எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.